ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்னைக்கு நம்ம மாங்கனி சமையல்ல இட்லி பொடி எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். இந்த இட்லி பொடி இட்லி தோசைக்கு மட்டும் கிடையாதுங்க, சாதத்துக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். செஞ்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா ஒரு வருஷம் வரைக்குமே ஃப்ரெஷ்ஷாக அப்போ செஞ்ச மாதிரி ரொம்பவே நல்லா இருக்கும். வேணுங்கிற போது எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாம். சரி வாங்க, இப்போ இட்லி பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இட்லி பொடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்துருக்கேங்க. இப்போ அதே டம்ளரில் 1 டம்ளர் துவரம் பருப்பு, 1 டம்ளர் கடலைப்பருப்பு, அப்புறம் 1 டம்ளர் அளவுக்கு பூண்டு தோலெல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். கிராம் கணக்கில் எடுக்கிறதா இருந்தாலும் சேம் இதே அளவு தாங்க. 100 கிராம் உளுத்தம் பருப்பு எடுத்திங்கன்னா அதே அளவுக்கு 100 கிராம் துவரம் பருப்பு, 100 கிராம் கடலைப்பருப்பு, 100 கிராம் அளவுக்கு பூண்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் அளவு வந்து சரியாக இருக்கும். நமக்கு இட்லி பொடியும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். உங்களுக்கு பூண்டுடைய ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா 1 டம்ளர் சேர்த்துக்கோங்க. இல்லை பூண்டு ஸ்மெல் பிடிக்காதவங்க 1/4 டம்ளர் அளவுக்கு பூண்டு அளந்து எடுத்திங்கனால கூட போதும். ஆனால் கண்டிப்பாக பூண்டு சேர்த்து இட்லி பொடி செய்யணும், அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இது எல்லா பொருளையுமே தனித்தனியாக வறுத்து எடுக்க போகிறோங்க. பூண்டு மட்டும் வறுக்கிற போது சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமாக வறுபடும். முழுசாக சேர்த்து வறுத்திங்கன்னா பூண்டு வந்து சரி வர வறுபடாது. அடுத்தது காரத்துக்கு ஒரு 10 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சிருக்கேங்க. இந்த மிளகாய் நல்லா காரமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் 10 மட்டும் எடுத்திருக்கேன். இதே காரம் குறைவான மிளகாயாக இருந்துச்சுன்னா 15 அளவுக்கு எடுத்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ உப்பு பெருங்காயத்தூளை தவிர மற்ற எல்லா பொருளையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு கடாயில் நம்ம எடுத்து வச்சுக்கிற உளுத்தம்பருப்பை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு இது நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துடுங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு வருங்க, அப்போ தான் உளுத்தம்பருப்பு மற்ற பருப்பு வகைகளெல்லாம் நல்லா வறுபடும். இட்லி பொடிக்கு வந்து இந்த பருப்பு வகைகளை நம்ம எந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் ரொம்பவே நல்லா இருக்கும். ஹையில் வச்சு வறுத்திங்கன்னா சரி வர வறுபடாதுங்க. அப்புறம் நமக்கு இட்லி பொடியும் பச்சை ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். அதனால மீடியம் ஹீட்டில் வச்சு வருங்க, அப்போ தான் ஒரே மாதிரி நல்லா வறுபடும். இந்த பருப்பு வகைகளெல்லாம் வறுக்கிற போது எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாங்க. நம்ம கொஞ்சமாக செஞ்சோம்னா ஒரு வாரம் 10 நாளுக்கு மட்டும் தேவையான அளவு செஞ்சோம்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வறுத்துக்கலாம். நம்ம இது மாதிரி நிறைய செஞ்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா 6-7 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. இட்லி பொடி வந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். அந்த டைமில் நம்ம எண்ணெய் சேர்த்து வறுத்தோம்னா நமக்கு வந்து இட்லி பொடி அந்த எண்ணெயுடைய ஸ்மெல் வரும் நாளடைவில். அதனால எண்ணெய் சேர்க்காம எல்லா பொருளையுமே இது மாதிரி தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்க, இப்போ உளுத்தம்பருப்பு நல்லா வறுப்பட்டு நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடுச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இது இப்போ தனியாக ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிடலாம். அடுத்தது நம்ம துவரம்பருப்பை வறுத்துடலாம். துவரம்பருப்பை உள்ள சேர்த்துட்டு இதையும் அதே மாதிரி நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துடுங்க. எல்லா பருப்பு வகைகளையுமே தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. ஏன்னா உளுத்தம்பருப்பும் துவரம்பருப்பும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வறுப்பட்டுரும். கடலைப்பருப்பு வறுப்படுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால தனித்தனியாக வறுத்திங்கன்னா தான் பருப்பு வகைகளெல்லாம் நல்லா வறுபடும். பாருங்க, இப்போ துவரம்பருப்பும் நல்லா வறுப்பட்டு நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடுச்சு. இதை நம்ம வறுத்து வச்சிருக்கிற உளுத்தம்பருப்போட சேர்த்துடலாம். அடுத்தது நம்ம கடலைப்பருப்பை வறுத்து எடுத்துக்கலாங்க. கடலைப்பருப்பையும் அதே மாதிரி தான் மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துடுங்க. பாருங்க, இப்போ கடலைப்பருப்பும் நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டு நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடுச்சு. இதை பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்தது நம்ம காஞ்ச மிளகாவை வறுத்து எடுத்துக்கலாம். மிளகாய் வற்றல் வறுக்கிற போது ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த கடாயுடைய ஹீட்டுக்கு மிளகாய் வற்றல் வந்து டக்குன்னு வறுபட்டுரும். பாருங்க, இப்போ மிளகாய் வற்றல் நல்லா வறுபட்டுருச்சு. இதை நம்ம வறுத்து வச்சிருக்கிற பருப்போட சேர்த்துடலாம். அடுத்தது நம்ம கருவேப்பிலையை வறுத்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலையும் அதே மாதிரி தான் ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சு வருங்க. அந்த கடாயுடைய ஹீட்லேயே இதுவும் நல்லா வறுபட்டுரும். பாருங்க, இப்போ கருவேப்பிலையும் நல்லா வறுபட்டுருச்சு. இதை பிளேட்டுக்கு மாற்றிடலாம். கடைசியாக நம்ம பூண்டை வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க, இது மாதிரி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லா பொருளையுமே வறுத்துட்டு கடைசியாக இதை வறுத்துக்கோங்க.
இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வறுபடணுங்க. ஸ்டவ் வந்து ஃபஸ்ட்டு ஹையில் வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு பூண்டு வறுபட்டதுக்கு அப்புறமா மீடியம் ஹீட்டில் வச்சுடுங்க. பாருங்கள், இப்போ பூண்டும் நல்லா பொன்னிறமாக வறுபட்டுருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பூண்டு வந்து கடாயிலேயே நல்லா ஆறட்டுங்க. அந்த கடாயுடைய ஹீட்டுக்கு பூண்டு வந்து நல்லா மொறுமொறுன்னு ஆகிடும். இது கடாயிலேயே கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இட்லி பொடிக்கு வந்து பருப்பையெல்லாம் நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா கடைசியாக தான் நம்ம பூண்டு சேர்த்து அரைக்கணும். அப்போ தான் பருப்பு வகைகளெல்லாம் நல்லா மையும். இப்போ பூண்டு கடாயிலேயே ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆறட்டும். பாருங்கள், இப்போ வறுத்து வச்சிருக்கிற பொருட்கள் எல்லாம் நல்லா ஆறிடுச்சுங்க. இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். மிக்ஸி ஜாரை கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்சிருக்கிற பருப்பு வகைகளை உள்ள சேர்த்துடலாம். சூடாக இருக்கிற போதே போட்டு அரைச்சிடாதீங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ இது கூட எடுத்து வச்சுக்கிற பெருங்காயத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ரொம்பவே நைஸாக இல்லாமல் கொஞ்சம் பருப்பருன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. ஓரளவுக்கு அரைப்பட்டதுக்கு அப்புறமா பூண்டு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ இட்லி பொடியை அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்பவே நைஸாக இருக்கக்கூடாதுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் பருப்பருன்னு இருக்கணும். இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்கிற பூண்டை உள்ள சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, அவ்வளோதான், இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே நைஸாக இருக்கக்கூடாதுங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் பருப்பருன்னு இருக்கணும். அப்போ தான் இட்லி பொடி வந்து டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். சாதத்துக்கு போட்டு சாப்பிட்றதா இருந்தால் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. அப்போ செஞ்ச மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ப்ரெக்னென்ட் லேடிஸ் மட்டும் இட்லி பொடி அரைக்கிற போது பெரியவங்களை யாரையாவது அரைச்சி கொடுக்க சொல்லுங்கள். ஏன்னா இது கொஞ்சம் காட்டாக இருக்கும், இருமல் வரும். இந்த இட்லி பொடி இட்லி தோசைக்கு மட்டும் கிடையாதுங்க. சாதத்தோட கொஞ்சமாக நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் போட்டு அப்புறம் தொட்டுட்டு சாப்பிட்ற போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் இதே மெத்தடில் இட்லி பொடி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.